கோடை வெயிலின் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் கட்டுமான பணி, டெலிவரி உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அப்பப்பா, என்னதான் ஆச்சு இந்த ஊருக்கு என்பது போல கொளுத்தும் வெயிலில் ஒரு வினாடி கூட வெளியே வர நாம் கடுமையாக யோசிக்கிறோம். ஆனால் கட்டுமானம், சாலையோர வியாபாரம், டெலிவரி என பல்வேறு பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் சொற்ப வருமானத்திற்காக வெளுத்து வாங்கும் வெயிலில் கடுமையாக உழைக்கின்றனர். சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் டெலிவரி ஊழியர்கள் தினசரி சராசரியாக 150 கிலோமீட்டர் தூரம் வரை இருசக்கர வாகனங்களில் பயணிப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. வெயிலில் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம இந்த க்ளவுஸ்லாம் போகலனாக்கா ரொம்பவே நமக்கு ஹீட் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் நிறைய இடத்துல மோர்லாம் கொடுப்பாங்க. அது வாங்கி நாங்கள் எவ்வளோதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அந்த மோரில் வாங்கி குடிச்சு தான் போவேன். அந்த வெயில் எங்களால் தாங்க முடியாது. கொளுத்தும் வெயிலில் பலரின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் டெலிவரி ஊழியர்களின் வயிறு நிறைகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். நான் 2 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நார்மல் டயட்டில் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. மத்தியான நேரம்லாம் அதிகமாக ஓட்ட முடியதில்லை. தலை சுற்றுற மாதிரி இருக்கும். எங்கேயாவது போனால் அதை மோர் இது குடிக்கிறது அந்த மாதிரி குடிச்சு இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். லாங் ஆர்டர் வந்துச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் பக்கத்தில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ தான் லாங் ஆர்டர் அதிகமாக வருது. கோடை வெயிலை சமாளிக்க ஏதுவாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மருத்துவர்களும் சில டிப்ஸுகளை வழங்குகின்றனர். முதல்ல வெயிலிருந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வரணும். வந்து ஒரு ஷேடில் போய் அவங்க இருக்கணும். இல்லை தண்ணி நிறைய குடிக்கணும். அவங்க வேர்வை எவ்வளோக்கு எவ்வளோ வெளியேறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்கும். மயக்கம் வந்ததுன்னா அது சீரியஸ் சிம்டம். அது டைட் ஆடைகள்லாம் அணியக்கூடாது இந்த சமயங்களில். கூடிய வரைக்கும் அந்த நம்மளுடைய புராதனமான ஆடைகள் மிக மிக சிறந்தது. வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு மத்தியில் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் டெலிவரி ஊழியர்களை பாராட்டவிட்டாலும் ஏன் இவ்வளவு தாமதம் என கடிந்து கொள்ளாமலாவது இருப்பதை உறுதி செய்யலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் உடன் செய்தியாளர் லிபியா பழனிவேல்.